வாழ்க வளமுடன். நம்ம கண்டினியூவாக பார்த்திங்கன்னா யோகாவை பற்றி பார்த்துட்டு வரோம். அதோட ரிலேட்டடாகவும் நிறைய சப்ஜெக்ட் பேச வேண்டியிருக்கு. அதில் இப்போது நம்ம எதை பற்றி பேச போகிறோம்? நம்ம வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை எதை நோக்கி பயணப்படுகிறோம்? நம்மளோட வாழ்க்கையின் நோக்கம் என்ன? அதை பற்றி தான் இப்போது ஒரு சில வார்த்தைகள். இதை பற்றி ஔவையாரோட தனிப்பாடல்களில் வெண்பா 64 அதில் ஔவையார் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈதலரும் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் எஞ்ஞான்றும் காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் பரனை நினைத்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. இதோட மீனிங் எடுத்துக்கிட்டால், ஈதல்லறம்ன்றது நம்ம நல்லாவே புரியும். அதாவது மற்றவர்களுக்கு உதவுறது அறமாக சொல்லப்படுகிறது. தீவினை விட்டு ஈட்டுதல் பொருள். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறோம், ஏதோ வேலை பண்ணி சம்பாதிக்கிறோம். அதில் எவ்வித தீவினையும் இல்லாமல், எந்த விதமான ஏமாற்ற வேலைகளும் இல்லாமல் நியாயப்படி நேர்மையாக நம்ம ஈட்டக்கூடிய பொருள் என்றது அர்த்தம். தீவினை விட்டு ஈட்டும் பொருள். காதல் இருவர் எப்போதும் கருத்து ஒருமித்து ஆதரவாக வாழ்வதே இன்பம். காதல் ஒருமித்து, இது தம்பதிகளுக்கு மட்டும் சொல்லலை, நம் பெற்றோர்களுடனும் சரி, நம்ம குழந்தைகளும் இடையே, நம்ம சுற்றத்தார், நம்மை நம்பியிருக்கிற சுற்றத்தாரும் சரி, நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்த நம்முடைய சுற்றத்தாரோடும் சரி, காதல் இருவர் எப்போதும் கருத்து ஒருமித்து ஆதரவாக வாழ்வதே இன்பம். அடுத்து, பரனை நினைத்து இந்த மூன்றையும் விட்டு விடுவதே பேரின்பம். இவர் அறத்துக்கு ஈதல் அறம்னு சொல்லியிருக்காங்க, பொருளுக்கு தீவினை விட்டு ஈட்டுவதே பொருள் சொல்லியிருக்காங்க. இன்பம் சொல்லும்போது குடும்பத்தில் அன்பு அனைவரிடம் இன்பமாக ஒருமித்த கருத்தாக வாழ்வதே இன்பம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மூன்றையும் விட்டு அந்த பரனையே, அந்த பேரின்பத்தையே, அந்த பரமாத்மாவையே நினைத்து வாழ்வது, அதுதான் பேரின்பம் அப்படின்னு தான் இந்த கதையில் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நம்ம கந்தகுரு கவசத்துலேயும் பார்க்கலாம். ஒரு வரி, அறம் பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் அப்படின்னு ஒரு வார்த்தை கந்தகுரு கவசத்தில் சொல்லுவாங்க. இது நம்முடைய இந்த வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. அறமாகட்டும், பொருளாகட்டும், வீடாகட்டும் அனைத்தும் தேவை. ஆனால் இவற்றையும் தாண்டி இந்த இன்பங்களையும் நம்ம விட்டுட்டு நம்ம அதைக்கும் மேலான பேரின்பத்திற்கு ஆசைப்பட வேண்டும். இதுதான் நம்ம வாழ்க்கையின் நோக்கம் என்ன எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன்.